இரண்டாவதாக யோவான் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த ஒளி மெய்யான ஒளி என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது. அது என்ன உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னா, நமக்குள்ள வந்து ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது. அப்போ அது நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறும் பொழுது, தேவனுடைய சந்ததியாக மாறும் பொழுது, அவர் நமக்குள்ளே நம்மோடு இருக்கும் பொழுது, அவருடைய ஒளி வந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறது. உலகத்துக்கு வெளிச்சமாகவும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாகவும் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ கோத்திரங்கள் இருக்குது, எவ்வளோ கடவுள் பக்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, பக்தி அற்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையானது எதுவும் தெரியாமல் எவ்வளோ பேர் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் யோவான் பக்தன் சொல்கிற உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆனால் சில பாஸ்டர் சொல்லுவாங்க, சில மேய்ப்பர் சொல்லுவாங்க, சில சுவிசேஷக்காரர்கள் சொல்லுவாங்க, ஆனால் கடவுளை யாருமே தரிசிக்க முடியாது, கடவுளை யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இந்த கலியுக காலத்திலும் கடவுள் நம்மளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவாரா அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லப்படுகிறது, வேதம் சொல்லப்படுகிறது, கடவுளை ஒரு நாளும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் பிதாமடியில் இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து ஒருவரை மட்டும் காண்பதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது கடைசி காலத்தினால யோவேல் வாக்குத்தத்தத்தின்படி அவங்க சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அது நிச்சயமாக நிறைவேறும். அப்போ இந்த யோவான் பக்தன் சொல்லுகிற உலகத்திலே வந்து இந்த மனுஷனின் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அப்போ அந்த மெய்யான ஒளியை நம்ம பார்க்கும் பொழுது தான், அந்த மெய்யான ஒளியை நம்ம தரிசிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் தகர்த்து போட்டு போக முடியும். இல்லை நம்ம அந்த ஒளியை பார்க்காம நம்ம வாழ்க்கை ஒன்று நம்ம உண்டு போகும் பொழுது அது நம்ம வாழ்க்கை நிறைய டென்ஷன், போராட்டங்களை சந்திக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் ஆவிக்குரிய உலகமாக ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறனால நம்ம பார்த்து நிதானமாக வாழ வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம கடைசியில் நம்ம அதிலிருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம போல இருக்கக்கூடாது சொல்லப்போனால். அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறவர்களாகவும்